அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, நகை வாங்க போறீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க 1000 கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதை அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு நன்றி செலுத்துபவர்கள் குறைவாக தாங்க இருக்காங்க. கடந்த சில வருடங்களாக வேலை, குடும்பம், உடல்நலம் போன்ற பல பிரச்சனைகளை நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க சந்தித்திருந்தாலும் குரு பகவானின் அதிசார குரு பயிற்சியால புதிய உயிர் பெற போறாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நம்மளோட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகுது. குரு பகவான் மிதுனம் ராசியை நோக்கி
தனது பார்வையை வைக்கிறதுனால வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உச்ச மட்டத்துக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால சோதனைகள் முடிவுக்கு வந்து நினைத்தது நடக்க போகுது. கடந்த 3 வருடங்களாக நம்பிக்கை துரோகம், மன கஷ்டங்கள், பொருளாதார இழப்புகள் போன்றவற்றை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி உங்கள் விதியை மாற்றி எழுத போகுது. குரு என்பவர் அறிவு, அதிர்ஷ்டம், பண வளர்ச்சி, திருமணம், பிள்ளை பாக்கியம், செல்வாக்கு, வெளிநாட்டு வாய்ப்பு, வளர்ச்சி, குருபக்தி, நல்ல நண்பர்கள் மற்றும் நன்மை தரக்கூடிய சூழல் ஆகியவற்றை வழங்கக்கூடிய தலைமை தெய்வீக சக்தி. சனி பகவான் கஷ்டத்தையும், செவ்வாய் பகவான் சண்டையையும், கேது பகவான் பயத்தையும், ராகு பகவான் குழப்பத்தையும் கொடுத்தாலும் குரு மட்டுமே உங்களை காத்து வளர வைப்பார். சாதாரண குருபெயர்ச்சி பாதையில் சென்றாலும் அதிசார குருபெயர்ச்சி பாதையை மாற்றி திருப்பி பார்க்கும். இதன் மூலமாக ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான திருப்பம் ஏற்படும். தகுதி மற்றும் துயரம் சேர்ந்து பல மடங்கு உயரும். கடந்த 2.5-3 வருடங்களாக அதிர்ஷ்டத்தில் தடை இருந்திருக்கும், மனநிலையில் தளர்ச்சி இருந்திருக்கும், நம்பிக்கை குறைவு இருந்திருக்கும். குரு பகவான் அதிர்ஷ்ட பலன்களை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அள்ளித்தரப்போறார். குருவின் பார்வை 3 முக்கியமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதிர்ஷ்டம், வெற்றி, உறவுகளில் புரிதல். இதுவரைக்கும் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. வேலை, தேர்வு, வியாபாரம் என எல்லா துறைகளிலும் உயர்வு ஏற்பட போகுது. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அதிர்ஷ்ட ஸ்விட்ச் ஆன் ஆகி நேரம் காலம் சிறப்பாக மாறும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரட்டிப்பு வருமானம் வரும். சிக்கிய பணம் திரும்ப வந்து சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்கால சேமிப்பு இப்பொழுது தொடங்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வருமானம் கிடைக்கும். கையொப்பம், ஆவணம், நில வருமானம், தங்க லாபம் போன்றவற்றை உங்களுக்கு சிறப்பாக வழங்கப் போகுது இந்த குரு பெயர்ச்சி. உங்களுடைய ஆசைகளும் கவலைகளும் தீரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளுக்கு இருந்த தடைகள் நீங்க போகுது. ஆசைகள் எல்லாமே தடைகளின்றி நிறைவேறப் போகுது. வேலையில் நிலைத்த தன்மை, வளர்ச்சி இருக்கும். அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வட்டம் பெருகும். பழைய பணம் வசூலாகும். புதிய முதலீடு உங்கள் கைக்கு வரப்போகுது. உங்களுடைய லாப விகிதம் உயரப்போகுது. போட்டிகள் குறைய போகுது. நினைவாற்றல் உயரப்போகுது. படிப்பில் கவனம் சேரப்போகுது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது. போட்டி தேர்வுகளில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆண்களுக்கு டென்ஷன் குறைய போகுது. வருமானம் சீராக போகுது. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரப்போகுது. சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு உயரப்போகுது. சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது. மன உறுதி பெருக போகுது. பெண்களுக்கு மனசாந்தி அதிகரிக்க போகுது. குடும்ப ஒற்றுமை மேம்பட போகுது. உடல் ஆரோக்கியம் சீராக போகுது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தரப்போகுது. கணவர் மற்றும் உறவுகளின் மத்தியில் உங்களுடைய மரியாதை உயரப்போகுது. தாமதமான திருமணங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. திருமணம் கைகூடி வரப்போகுது. திருமணமானவர்களுக்கு நல்ல புரிதல் அதிகரிக்க போகுது. காதலில் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, வெளிநாடு போக ஆசைப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட நடைமுறைகள் வேகமாக நடக்கும், விசா கிடைக்கும், எல்லாமே சிறப்பாக அமையும். எந்த வேலையை செய்தாலும் ஜாக்கிரதையாகவும் கண்காணிப்புடனும் நீங்கள் செய்யணுங்க. யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது மிதுனம் ராசிக்காரர்களே. உறவுகளாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் அளவோட பழகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் பாசம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு நாளும் அந்த பாசத்தை கைவிட மாட்டீங்க. ஆனால் உங்கள் மேலும் யாருமே உண்மையான பாசத்தை வைக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பாசத்துக்கு அடிமையாயிட்டா கடைசியில் கஷ்டப்படுறது மிதுனம் ராசிக்காரர்களே நீங்கள் தான். அதனால அளவோட பாசத்தை வச்சுக்கோங்க. அரசியல், கலை, மீடியா துறையினருக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். பேச்சுக்கு செல்வாக்கு வரும். பேரும் புகழும் உங்களை தேடி வரும். எதிரிகளுடைய சதி பலிக்காதுங்க. விவசாயிகளுக்கு மழையின் ஆதரவு கிடைக்கும். பயிர் விளைச்சல் உயர்வாக இருக்கும். விலை நல்ல விதத்தில் கிடைக்கும். கூலி வேலை செய்பவர்களுக்கு நிலையான வேலை கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். கடன் கஷ்டம் குறையும். உடல் வலிமை அதிகமாகும். மன வலிமை ரெண்டுமே சிறப்பாக அமையும். மன அழுத்தம் குறையும். தூக்கம் நன்றாக வரும். உடல் உற்சாகமாக இருக்கும். உறவுகள் மற்றும் குடும்பம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்து சேருவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குரு உங்களுக்கு புத்தி மற்றும் சந்தர்ப்பம் கொடுத்தாலும் பொறுமை இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. அதனால மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மனதை நிலையாக வச்சுக்கோங்க. நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் இருந்துக்கோங்க. தொட்ட வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் துணிச்சலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடியது எப்பவுமே கைவிடக்கூடாதுங்க. எப்பவுமே உறுதியாக இருக்கணும். குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணுங்க. அடுத்த 41 நாட்களுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையுடன் செயல்பட்டால் சின்ன சின்ன மாற்றங்களில் துவங்கி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும். நின்ற வேலை நடக்கும். சண்டையில் இருந்த உறவுகள் சரியாகும். முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும். மனசில் அமைதி திரும்பும். பணம் கைக்கு வரும். வாய் சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு யாருமே மதிப்பையும் மரியாதையும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைக்கு எல்லா உறவுகளும் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரப்போகிறாங்க. என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட மாட்டேன், நான் ரொம்ப சிறப்பாக இருப்பேன் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் சிந்தனை பண்ணணும். அப்பத்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் காலையில் எழுந்ததும் கண்ணை திறக்காமல் ஒரு 10 வினாடி என்னால் முடியும், இன்றைய நாள் என்னுடைய நாள், இதுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கணும். குளிக்கும்போது 2 முறை ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை சொல்லணுங்க. வீட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு நிமிஷம் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று குரு பகவான் என்னோட இருக்காரு, இதனால் எனக்கு மனக்குழப்பம் இல்லை, பயம் இல்லை, தடைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணியணும். மஞ்சளுக்கு குழச்சி நெத்தியில் திருநீர் போல இட்டுக்கோங்க. இதோட 11 கற்கண்டு அல்லது ஒரு வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. தினமும் ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் வியாழக்கிழமைகளில் 1 மணி நேரம் வடக்கு மூலையில் அணையாத விளக்கு ஒன்று ஏற்றி விளக்கில் மஞ்சள் சிறிது சேர்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு புத்தகம் அல்லது பேனா வச்சுக்கோங்க. ஓம் பிரகஸ்பதியே நமக 9 முறை இந்த மந்திரமும் இந்த விளக்கேற்றி வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பூஜையும் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் சந்நிதியில் மஞ்சள் வஸ்திர
திருநீலம் சாற்றி மஞ்ச கொண்டக்கடலையை மாலையாக கட்டி போட்டு மஞ்ச கொண்டக்கடலையை நெய்வேத்தியமாக உடைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து குருவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குரு தட்சிணாமூர்த்தி உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை செய்வார். அனாதையாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வியாழக்கிழமையில் காலை அல்லது மாலை நேரத்தில் சக்கரை பொங்கல், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் குரு பகவானுக்கு நிவேதனமாக கொடுக்கலாம். குருவின் அதிசார பயிற்சி புத்தி, கவனம், நினைவாற்றல் இந்த மூன்றையும் கூர்மையாக்குது. தேர்வுகளில் மாற்று வழியால் உயர்வு, போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கு கடைசி நேர அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வெளிநாட்டு படிப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு விண்ணப்பம் போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை நைட்டில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தீபம் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. 3 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்து என்ன தடைகள் இருந்தாலும் அது கரைந்து போகட்டும் அப்படின்னு குருவை நினச்சி மனசார வேண்டிக்கோங்க. குருவுடைய அதிசார பலனுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை, தைரியம் 3 சேர்ந்து வெற்றி வேலை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகுது. தங்க மூட்டையை உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வச்ச கணக்கு தாங்க உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. அதிர்ஷ்டமெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல வருமானத்துல எதிர்காலத்துல கேள்விக்குறியா நிக்கிறாங்க. இவங்க எதை நோக்கி போகிறோம், எப்படி அடைய போகிறோம் என்ற சந்தேகத்துல இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. மிதுனம் ராசிக்காரங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. விதியை மதியால் வெல்லக்கூடிய தருணம் வரப்போகுதுங்க. மற்றவர்களை சார்ந்து இருக்கும் வரை முன்னேற்றத்தில் தடைகள் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து தாங்க நம்ம இருந்துக்கணும். மற்றவர்கள் உங்கள் தேவைகளை முடித்துக்கொண்டு உங்களை மறந்து விடுவார்கள்ங்க. அதனால யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உலகத்தோட நெளிவு சுழிவுகளை புரிஞ்சு அதன்படி நடந்துக்கோணுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் விருந்து விழா என செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் நிலைவு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறைய போகுது. தம்பதிகள் இடையே நிலைவு வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. குடும்பம் ஒன்று சேர போகுது. உத்தியோகம் பார்க்குறவங்க நல்ல வருமானத்தில் வேலை செய்ய போறீங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வீண் வாக்குவாதங்கள் நீங்கள் செய்யவே கூடாது. நண்பர்கள்
நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் நீங்கள் கலந்து கொள்ளவே கூடாது. யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்யவே கூடாது. தந்தையார் உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் லாபம் ஈட்ட போறீங்க. பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. அழகு நிலையம் வைத்திருப்போர், காஸ்மெட்டிக் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன் விற்பனை செய்வோருக்கு நல்ல காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணம் போல முருகனுடைய அருளால் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.